நேற்று ஒரு அமைப்பு இருந்தால் இன்னைக்கு ஒரு அமைப்பு அப்படியே புதுசாக போயிட்டே இருக்காங்க. அவங்களால ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏதாவது புதுசாக தேவைப்படுது. ஒரு வார்த்தை சொன்னா கலைஞ்சிடலாம். அப்போ எங்க அந்த திடமான ரிசல்யூட் மைண்டே இல்லாமல் போயிடுச்சு. அந்த விதத்துல ஞான குருமார்கள் 12 பேரும் எத்தனையோ சவால்கள் வந்த பொழுதிலும் தாக்கு பிடிச்சு நிக்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சவால் தான். பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாத ஆட்களே இல்லை. இங்க இருக்கிற 12 ஞான குருமார்கள் எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எது இருந்தாலும் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும். அவங்க ஞான குருவாகணுன்ற ஆசையில பண்ண. ஞான குருன்றது இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் நாட் பவர். அது புரிஞ்சுக்கணும். அதனால கிரீடம் வைக்கிறோன்ற அர்த்தமே இல்லை. அதை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதற்கு வந்தோம், என்ன பண்ணணுன்ற அந்த தெளிவு இருக்கு. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் மனம் சிதறாமல் லேசர் ஃபோக்கஸ்ல இருந்தா. ஸோ அப்படிதான் இனிமேல் வரப்போகின்ற ஞான குருமார்களுக்கும் அந்த ஃபோக்கஸ் இருக்கு. என்ன பணிக்காக வந்தோம், அந்த டிசர்னிங் மைண்ட், எது கரெக்ட் எது தவறுன்னு டிசர்ன் பண்றாங்க கேப்பபிலிட்டி நம்ம உயிர் நமக்கு தரும். இங்க முக்கியமாக தத்தாத்திரேயரை பற்றி நான் குறிப்பிட வேண்டும். தத்தாத்திரேயர் ஷீரடி சாய்நாதன் ஒரு அம்சம், ஆறுமுகனின் அம்சம். தத்தாத்திரேயர் கான்சியஸ்னஸ் ஒன்று, ஏசுநாதர் கான்சியஸ்னஸ் மாதிரி தத்தாத்திரேயர் கான்சியஸ்னஸ் என்னன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ், அன்ஆர்த்தடாக்ஸ். நார்மலாகவே இருக்க மாட்டார். சாய்நாதர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிச்சை எடுத்துட்டு இருப்பார், இன்னொரு நாள் எனக்கு காசு தாங்குவார். ஒரு நாள் நல்லா பேசுவார், இன்னொரு நாள் நல்லா பேச மாட்டார். அவர் வட்டத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்கள், நார்மலாகவே பிஹேவ் பண்ண மாட்டார். சாய்நாதரும் அப்படிதான், தத்தாத்திரேயரும் அப்படிதான். ஏன்னா அவங்க சிவன் பிரம்மன் விஷ்ணுவின் கலப்பு. இந்த தத்தாத்திரேயர் தான் உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான உயர்ந்த குருன்னு சொல்றது ஷீரடி சாய்நாதர். தத்தாத்திரேயர் கான்சியஸ்னஸ் இருக்கிற எல்லாருமே வட்டத்திற்குள் அடங்காதவர்கள், கோட்பாடுகளுக்குள் அடங்காதவர்கள் ஒரு சிலர் தான் இருக்காங்க. அப்படி இது நம்ம ஈஷா சத்குரு அவர்கள் சொன்ன ஒரு நிகழ்வு தான். அதை நான் வேறு விதமாக புரிந்து கொள்கின்றேன். அதுல பாத்தீங்கன்னா பரசுராமர் அவர் ஒரு நல்ல குருவை வேண்டும் என்ன, எல்லா சத்திரியர்களும் ரொம்ப கோபம் அதிகம். பரசுராமர் ஒழுங்கா அவங்க அம்மாவின் சிரசை கொய்தவர்களை எல்லா சத்திரியர்களையும் எத்தனையோ வம்சங்களை ஒரே துண்டு தான், வெட்டுறதுனா வெட்டிடுவார், அவ்வளவுதான். கோபத்தை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியும். இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, நல்ல ஒரு குரு கிடைக்கணும், இந்த கோபத்தெல்லாம் விட்டு ஒழிக்கணும்னு சொல்லி நாரதர்கிட்ட கேட்கிறாரு. அப்புறம் அவதூதன் அப்படின்னு சொல்றவர்கிட்ட கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது, நீ உனக்கு நிறைய குருமார்களை சொல்றாங்க, எல்லார்கிட்டையும் போறாரு, சரியில்லைன்னு அவங்களையும் வெட்டிடுற. பரசுராமர் போய் குரு சரியில்லைன்னு சொல்லி குருவை வெட்டிடுறாரு. இவர் குருவுக்கு தகுதி இல்லை. ஸோ எல்லா குருவும் இவர் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது, நம்மளை வெட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்ப நாரதர் சொல்றாரு, நீங்க தத்தாத்திரேயர் கிட்ட போங்க. ரொம்ப முக்கியமானது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தத்தாத்திரேயர் கிட்ட போங்க, அவர் தான் உங்களுக்கு நல்ல குருவாக இருப்பார்னு இப்படி கோடாரி எடுத்துட்டு வேகமா நடந்து போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவரை பார்த்துட்டு வெளியே இவரெல்லாம் குருவா அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, நல்ல குடி போதை, பெரிய பியர் பாட்டில், அந்த காலத்துல மதுபானம் எப்படி இருக்கு தெரியும், குடிச்சிட்டு அப்படியே பயங்கர போதை. இந்த பக்கம் மடியில ஒரு அழகான பெண், அவருடைய மனைவி அனகா, அப்படியே இதுல இருக்கார். எப்படி இருக்கக்கூடாத ஒரு குரு அப்படி இருக்கார். இவர் நல்லா இருக்கிறவங்களையே வெட்டிடுவார். இப்படி போய் அது மாதிரி ஒரு சூழல்ல எல்லாம் இவரெல்லாம் குருவான்னு சொல்லிட்டு பாதி பேர் போயிட்டாங்க. பரசுராமர் அங்க பார்க்கறாரு. பார்த்தவொடனே கோடாரியை கீழே வச்சுட்டு காலில் வந்துட்டார். ஏன்னா அவருடைய அந்த வெளி தோற்றம் அவர் கண்களுக்கு தெரியவில்லை. உள்ள இருக்கிற ஆன்மாவை பிடிச்சிட்டார். ஆஹா, புத்திசாலி தெரிஞ்சுக்கிட்டானே எல்லாமே மறைந்து கொள்கின்றார். அங்கிருந்த பெண்ணும் மறைந்து விடுகிறார், அவருடைய உண்மை ரூபம் மட்டும் இருக்கின்றது. அப்படிதான் அவர் டெஸ்ட் பண்ணி எடுப்பார். டெஸ்டிங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இது மாதிரி இல்லை. பரசுராம் எல்லாருக்குமே டெஸ்டோடைய லெவல்ஸே வேற வேறையா நிறைய, ஒரு பெண் 2 பெண்கள் 3 இப்படிலாம் பண்ணுவார். நீங்க ஸ்டடியா இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு. இது இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ் தான் சொல்லுங்க.
ஸோ அப்ப ஒரு மனிதருக்குள்ளே இருக்கின்ற அவர் உயிரின் தன்மை, ஆன்மாவின் ஆற்றலை நோக்குகின்ற தன்மை ஞான குருமார்களாக இருக்கிறவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் இருக்கும். நாளைக்கு நீங்க ஞான குருவாக இருக்கும்போது பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. அவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்தோ, பணம் இருக்கு இல்லைன்றதை பார்த்தோ நீங்க அந்த ஆன்மாவின் தன்மையை உணரும், அந்த குறிப்பை உணரும் தன்மை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஸோ அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரீங்கன்னா ஐயா ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் பாதுகாவலா எப்பவுமே ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் இங்க ஐயா நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு எளிமையாக இருந்தாலும் அவர்களுடைய ஆன்மாவின் தன்மை மிகவும் உயர்ந்தது. ஸோ மனிதர்களை அவர்களின் எடை போடும் தன்மையை நம்ம விட்டணும். எடை போட்டால் அவங்க ஆன்மாவின் எடையை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதற்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். ஸோ இந்த எடை போட்டு கடைசியில் உங்களை எடை போடும் பொழுது அது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைக்கு வந்துவிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஒரு உத்தவ கீதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் சாராம்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு உபதேசம். அதாவது கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு கிளம்பும் பொழுது அவருடைய சிஷ்யரான உத்தவருக்கு ஒரு உபதேசம் செய்கிறார், ஆத்ம உபதேசம். என்னை விட்டு போகாதீங்க, என் கூடயே இருங்கன்னு சொல்லும்போது வைராகியத்தோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றார். யதுராஜன் அவதூதன்ற ஒரு அவதூதன் தான் தத்தாத்திரேயர். அந்த சன்னியாசி கிட்ட போய் கேட்ட உபதேசம். அப்படியே அந்த சன்னியாசி கிட்ட எப்படி நீ எதுவுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய குரு யாருன்னு கேட்கும்போது அந்த அவதூதன் என்ற சன்னியாசி எனக்கு 24 குருமார்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவி, பூமி. இந்த பூமியே எனக்கு குருவாக இருக்கின்றது. இந்த பூமியில எத்தனை கழிவுகளை போட்டாலும் என்னென்ன இது அவர் பேரு, அவர் யார் இந்த இது பண்ணவர், வேலுக்குடி கிருஷ்ணன் அவருடைய இதை கேட்கும் பொழுது அவர் சொல்றார். அவருடைய குறிப்புல தான் சொல்றேன். நான் ராதாகிருஷ்ணன் சார் தான் கேட்குறேன். இன்னைக்கு பைப்லைன் போடுறோன்னு ரோட்டை வெட்டுறாங்க. அப்புறம் நாளைக்கு அதை மூடிட்டு போய் ஈபிக்காரங்க போடுவாங்க. அதையும் மூடிட்டு போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட். இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு ரோடை பொழந்து எவ்வளவு துன்பத்தை இந்த பூமிக்கு கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற பொறுமை, பூமி தாயின் பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். நம்ம ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் டப்புன்னு ஈகோ ஹர்ட் ஆகிடுது, அதுவாகிடுது. ஒரு ப்ரொசீஜருக்காக ஒரு விஷயத்த பண்ணால் அதுக்கு ஒரு ஹர்ட் ஆகுது. எப்படி தான் இயங்கிறது ஒரு அமைப்பு? பொறுமை என்பது மனிதர்களிடத்தில் இல்லாமல் போயிடுது. இந்த பூமி எனக்கு குருவாக இருக்கின்றது. இந்த பூமி கிட்ட நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கின்றேன். வாயு, பஞ்சபூதங்கள்ல வாயுவுக்கு என்று எந்த ஒரு சுவாசமும் இல்லை. மலர்கள் இருந்தால் மலர்களின் வாசம் இருக்கிறது. அதுவே இங்க ஒரு சாக்கடை போயிட்டு இருந்ததுன்னா அந்த சாக்கடை ஸ்மெல் தான் உங்களுக்கு வருகின்றது. அப்ப உங்கள் அந்த வாயு எந்த தன்மையை எடுக்கின்றதோ அந்த தன்மையை தான் அது வெளிப்படுத்துது. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பும் அதுதான். ஸோ எந்த உடல் எடுத்திருக்குமோ அந்த உடலுடைய தன்மையை தான் ஆன்மா வெளிப்படுத்துதே தவிர அந்த வாயுவுக்கு என்று எந்த தன்மையும் இல்லை. அப்ப நீங்க ஆன்மாவின் தன்மை, உயிரின் தன்மையை உணரும் பொழுது உடலை கொண்டோ உடலின் செய்கைகளை கொண்டோ நீங்கள் ஆன்மாவின் தன்மையை தீர்மானிக்க கூடாது அப்படிங்கிறது. இது எக்ஸாக்டா அந்த கீதையில சொல்ற. இது வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் சொன்னதையே சொல்ற. இது கொஞ்சம் விளக்கம். ஆகாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டையே பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு விடுறோம். இந்த ஸ்பேஸை ரெண்டுக்கு விட்டு எப்படி சம்பாதிக்கலாம், அது என்ன பண்ணும். ஆனால் ஆகாயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சேட்டிலைட்ஸ், வானூர்திகள் எல்லாமே அங்கே பறக்குது. பறவைகள் பறக்கிறதுக்கு அது எந்த வாடகையும் வாங்குறது இல்லை. அப்போ தனது என்ற அந்த ஒரு உணர்வு இல்லை. நம்ம எல்லாமே இது என்னோடது, அது இது அப்படின்னு நினைக்கிறது. பொசசிவ் ஃபீலிங், அந்த பொசசிவ் ஃபீலிங் இல்லாமல் எப்படி எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்கள் எவ்வளவுதான் இந்த காஸ்மிக் பொல்யூஷன் நம்ம சேட்டலைட் அனுப்பி
இங்க பூமியில் இருக்கிற குப்பையோட போல்ட்டும் நட்டும் நிறைய நம்மளுடைய ஆகாயத்தில் இருக்கு. அத்தனை சேட்டலைட்டை விட்டு அதுல இருந்து கழிந்து போற பார்ட்ஸ் எல்லாம் பூமியை சுற்றி வந்துச்சு. ஸோ அந்த ஆகாயம் அதுக்கு எந்த சார்ஜஸும் வாங்குறது இல்லை. தண்ணி, நீங்க தண்ணியை வச்சு இன்னைக்கு பாத பூஜை பண்ணணும், அதே தண்ணி தான் நம் உடல் கழிவுகளை நீக்குது. அது போல நம் ஆன்மாவானது எத்தனை ரூபங்களை எடுத்தும் நமக்கு இது பண்ணும். நம்மளும் அது மாதிரி தண்ணி எந்த ரூபத்தை எடுக்குதோ அதனுடைய ரூபத்தில் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகின்றது. கம்ப்ளைண்ட் பண்றதில்லை. கங்கை நதியோ எதுவோ ஒரு குருவாக நீங்கள் இருக்கும்போது மற்றவர்களுடைய கர்ம வினைகளை நீக்கும் பொழுது அவர்களின் தன்மை உங்களை அடிக்கும். தண்ணியுடைய மிஸ்டேக் இல்லையே. சாக்கடைய போகுதுன்னா நம்ம போடுற கழிவுனால அது தண்ணி சாக்கடையா மாறும். கங்கை புனித நீர் அசுத்தமாக மாறுகின்றது. ஸோ அப்ப எதை கொடுத்தாலும் எல்லா தூய்மை. இப்ப சென்னையில பெரிய ஃப்ளட் வந்தது, எத்தனை கழிவுகளை எடுத்துட்டு அந்த தண்ணி போகுது. அது கம்ப்ளைண்ட் பண்ணுதா? எந்த கம்ப்ளைண்ட்? அது மாதிரி குருவாக இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் அவர்களுடைய கழிவுகளை நீக்கி நீக்கி அதனால உங்களுக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் நீரின் தன்மையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நீர் எனக்கு குரு அப்படின்ற அவதூறு தத்தாத்திரேயர். அக்னி, இந்த ஜோதியில் இருக்கிற அக்னி ஒரு மாதிரி இருக்கு. எந்த பொருளை பற்றுகின்றதோ அதன் பொருட்டு அந்த தன்மையை அது அடைகின்றது. நீங்க சில பேர் ஆண்களாகவும் பெண்களாகவும் டிரான்ஸ்ஜெண்டர் இது மாதிரி இருக்காங்க. ஸோ ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம். ஆன்மாவிற்கு உருவம் இல்லை. அது ஆன்மா எந்த உடலை எடுத்தா, ஆண் உடலை எடுத்தால் ஆண் தன்மை, பெண் உடலை எடுத்தால் பெண் தன்மை, அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே என்ன சொல்றார் கிருஷ்ணர்னா, ஆன்மாவின் தன்மைகளை உணர்ந்து குருவாக இருப்பவர் செயல்பட வேண்டும். அந்த குரு என்பவர் இந்த பஞ்சபூதங்களிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் மட்டுமே உங்களுக்கு குரு இல்லை, உங்களை சுற்றி. அதனால தான் முதல் வார்த்தையை ஆந்த்ரோபோ காஸ்மிக் அப்படின்னு. இந்த பிரபஞ்சமே உங்களின் குருவாக இருக்கின்றது, வெறும் ஒரு குரு மட்டும் இல்லை அப்படின்றது. சந்திரன் வளர்பிறை தேய்பிறை. நம்ம வளர்பிறை தேய்பிறைன்னு சந்திரனுக்கு சொல்லுவோம். உண்மையிலே சந்திரன் தேய்தா இல்லை மைதா இல்லைங்களா? அது மாதிரிதான் நீங்க பார்க்கும் பார்வை அதுதான் ஒருத்தரை உயர்வாகவும். குரு உயர்ந்துட்டார், குரு மாயில விழுந்துட்டார், குரு அங்க விழுந்துட்டார், இங்க விழுந்துட்டார், அது உங்க பார்வை. சந்திரன் என்றும் ஒரே தன்மையில் தான் இருக்கின்றது. அதை பார்க்கின்ற கோணத்தில் அது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் மாற்றம் அடைகின்றது. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கார் உத்தவ கீதையில். சூரியன் இந்த நாட்டுக்கு தான் நான் பண்ணுவேன், இந்த ஊருக்கு தான் கொடுப்பேன் இல்லை. ஐயோ இவன் கறி சாப்பிட்றான், இவனுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது, மீன் சாப்பிட்றான்னு அது ஒதுக்குதா? இல்லை கெட்டவன் நல்லவன் பார்க்குதா? மாயை கர்மன் பார்க்குதா? எல்லாருக்கும் சமமாக இருந்து அந்த பிளெஸிங்ஸை சூரியன் கொடுப்பது போல ஒரு ஞான குரு என்பவர் பாகுபாடின்றி எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் எல்லாரையும் அரவணைக்கின்ற தன்மை வேண்டும். சூரியன் கிட்ட சூரியன் எனக்கு குரு. ஒரு புறா எப்படி ஒரு புறா கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிறேன்னா, அதனுடைய சின்ன பிள்ளைகள்லாம் வலையில மாட்டிக்கும். மாட்டின உடனே தாய் புறாவும் போய் மாட்டிக்கும். ஸோ அதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, ஒன்று அந்த வேடன் போனதுக்கு அப்புறம் தயவு செய்து ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, இல்லை சைலண்ட் பண்ண தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்க. யாருடைய மொபைல் ஃபோனுங்க? உங்க போனா ஓகே பரவாயில்ல. புறா சைட்ல அமுக்குனீங்கன்னா சிக்குறாரு. ராதாகிருஷ்ணன் சாருக்கு சைலண்ட் பண்றதுக்கு நான் கிளாஸ் எல்லாம் எடுத்தேன். ஆனா அவனால அதை கத்துக்க முடியல. நமக்கு வயசானாலும் நமக்கு சில சமயம் சில விஷயங்களை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா பண்ணாத பணிகள் இருக்கு. ஏன்னா ஃபோன் மட்டும் அவனால சைலண்ட்ல அவ்வளோ வேலை. எக்ஸ்கியூஸ் சார். புறாவை பத்தி சொல்லும் போது இந்த தாய் புறா போய் அதுவும் மாட்டிட்டு கஷ்டப்படுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்படி எல்லா புறாக்களும் இருக்கும்போது எப்ப எந்த நேரத்துல காப்பாற்றணும் தெரிஞ்சு பண்ணணும்ன்ற. யூஸ்வலா இந்த தாய் புறாவும் சேர்ந்து பறந்துச்சுன்றோம் இல்லையா? இதுல வேற விதமாக அவர் சொல்றாரு. எல்லா புறாக்களும் இன்னும்
குழந்தைங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்களே போய் நம்மளும் அந்த வலையில விழுந்துருது. அப்புறம் இன்னொரு தந்தை புறாவும் விழுந்துருது. அப்போ வேடன் வந்து எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு போயிடலாம். அப்படி இல்லாம ஓகே வேடன் போட்டோம், அது வரைக்கும் நம்ம இருப்போம், வேடன் போனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைகளை காப்பாற்றலாம். சக்க சமயத்துக்கு வெயிட் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சமயோசிதமாக நீங்கள் செயல்படணும். டக்கு டக்குன்னு ரியாக்ஷன் பேசிஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து செய்யாது. அப்புறம் மலைப்பாம்பு பத்தி சொல்லும்போது எப்படியாவது அந்த உணவு அந்த மலைப்பாம்புக்கு வந்து வந்துருங்க. அது வந்து எங்கேயும் தேடி போக வேண்டாம், அதுக்கு உண்டான உணவு வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் கடல் ஆழமே தெரியாமல் பல உண்மை படிநிலைகளை ஆன்மா தன்னும். ரொம்ப இன்டெப்த், அதற்குள்ள பல 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 சாராம்சங்கள் இருக்கின்றது. பல கணக்குகள் இருக்கு, ஒரு ஆன்மாக்குள்ள பல முடிச்சுகள் இருக்கு, பல நிர்ணயங்கள் இருக்கு. இதெல்லாம் அடிப்படை விஷயம். இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஆன்மா நிர்ணயம் என்பது பிரபஞ்ச அளவில் வேற மாதிரி இருக்கும், இன்டர் கேலக்டிக் லெவலில் வேற மாதிரி இருக்கும், இந்த ஹியூமன் லெவலில் நிர்ணயங்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதனுடைய ஆழங்களை உணர்ந்து, அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி வந்து பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டில் பூச்சி, தேனி, யானை, சன்னியாசி, மான், மீன் இதெல்லாம் வந்து ஐம்புலன்களை பற்றி குறிப்பிடுறாங்க. எப்படி இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் கடந்து, நம்ம சென்ஸை கடந்து, மாயையை கடந்து எப்படி வரணும் அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் பின்கலா அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்றாங்க. அவங்க ஒரு தவறான தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும் சர்வ சதா காலமும் இறைவனுடைய சிந்தனையில் இருக்காங்க. அவங்க எனக்கு குரு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க இவங்க ஏன் இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்கள பற்றியே நினச்சிட்டு கடவுளை பற்றியே நினைக்கலையே. ஸோ உடனே இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அவர் என்றைக்குமே போகணும். ஸோ நம்ம என்ன வேலை பண்ணுறோம் அப்படின்றதுல கவனம் செலுத்தணுன்றதுக்கு பின்கலா. இதை தான் வந்து இயேசுநாதரும் வந்து ஒரு பெண்ணை வந்து எல்லாரும் கண்ணில் அடிப்பாங்க. இதில் யாரும் குற்றம் செய்யாதவர்கள் நீங்கள் இருக்கீங்களோ அடிக்கணுன்னே எல்லாம் போயிடும். ஸோ அது மாதிரி தான் மானுடர் உடனே சொல்வார், நீ இன்றோடு நீ வந்து பிளஸ்டுன்னு அவங்க பிளஸ் ஆகும். ஸோ ஒரு வார்த்தை தான். ஸோ கல்லை தூக்கிட்டு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இறைவன் அடி சேர்வதற்கு ஒரு சிலர் தான் தெரியும்.